ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு தெரியுதா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் ஈரநிலை பசுமை பூங்கா, போரூர் வெட்லாண்ட் பார்க்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும். அங்கே தான் வந்திருக்கோம். இந்த வெட்லாண்ட் பார்க் போரூரில் லொக்கேட்டாக இருக்குது. போரூர் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இந்த பார்க் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போய் பார்க் உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்க்கை பார்த்துட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு என்கிட்ட சொன்னாங்க. சரி, ஓகே, நம்மளும் பார்க்கலான்னு கிளம்பி வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கரெக்டாக டைம் 6:15, ஏர்லி மார்னிங் வந்து நினச்சேன். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்படியே சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வந்தேன். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ காலையில் கரெக்டாக 6:15 மணி உள்ளே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார்க்கில் என்ட்ரி ஃபீஸ்ன்னு எதுவுமே இல்லை, ஃப்ரீ தான், ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். நேற்று மழை பெஞ்சதால் இன்றைக்கி கொஞ்சம் அப்படியே க்ளவுடியாக இருக்குது பாருங்களேன். ஃபுல்லாகவே அரைகளாச்சு சன்ரைஸ் ஆகிருக்குன்னு நினச்சேன். பட் பாருங்களேன், இப்போ தான் சன்ரைஸ் ஆகுது. அந்த 2 பில்டிங் நடுவில் அப்படியே மெதுவாக சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. சன்ரைஸ் பார்த்தாச்சு பாருங்கள். எல்லோரும் வாக்கிங் ஜாக்கிங்லாம் போயிட்டுருக்காங்க. நாமளும் அப்படியே பார்க்குள்ளே போகலாமா? இதாங்க இந்த பார்க்கோட மெயின் என்ட்ரன்ஸே செம்மையாக செட் பண்ணியிருக்காங்களே. வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாமா? உள்ளே வந்தாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக பச்சை பசேல்னு இந்த என்ட்ரன்ஸே செம்மையாக இருக்குது. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பார்க்கில் ப்ளே ஏரியாவும் வச்சுருக்காங்க பாருங்கள். செட்டில் கார்க், பேஸ்கெட் பால்க்கெலாம் ஒரு கிரவுண்ட் வச்சுருக்காங்க. நல்லா பெரிய கிரவுண்டாக தான் இருக்குது. காலையிலே நிறைய பேர் விளையாண்டுருக்காங்க பாருங்களேன். இந்த பார்க்கில் ஒவ்வொரு ஏரியாவையும் ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த வியூ பாயிண்ட் பாருங்களேன், ஏதோ வயல்வெளிக்கு நடுவில் நம்ம நிற்கிற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக பச்சை பசேல் செடியாக இருக்குது. இப்போ டைம் ஒரு 6:30 இருக்கும். இப்போவே பாருங்கள், நிறைய பேர் வாக்கிங் போய்கிட்டு இருக்காங்க. வாங்க நம்மளும் அவங்களும் சேர்ந்து ஜாயின் பண்ணிக்குவோம். இந்த இடம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ வெயில் காலம் ஆரம்பித்ததால் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும்போது இங்கே நிறைய தண்ணி இருந்துச்சு. இந்த மழை சீசன் அப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடிலாம் வரும்போது நிறைய தண்ணி இருந்துச்சு ஃபுல்லாக. இப்போ வெயில்னால சுத்தமாக ட்ரை ஆகிருக்குங்க. ஆனால் அதுலேயும் இந்த காக்கா கொக்குலாம் இருக்கிறத பார்க்க முடியுது. பறவைகள் இருக்குது. ஆனால் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. பார்க் உள்ள ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த வாக்கிங் போகிற சைடை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 பக்கமும் அவ்வளோ செடிகள், ஏதோ கரும்பு தோட்டத்துக்கு நடுவில் போகிற மாதிரி இருக்குங்க. அதை பார்த்துட்டு நடந்து போகவே சூப்பராக இருக்கு. இந்த வியூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ ஹில் ஸ்டேஷனுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. பட் நம்ம சென்னையில் தான் இருக்கோம். இந்த பார்க் அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ், பாருங்களேன். இங்கே பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நடந்து வாக்கிங் போகிற ஏரியா ஃபுல்லாகவே வுட்டில் பண்ணியிருக்காங்க. இது வுட்டு மாதிரி தான் எனக்கு தெரியுது. நான் அந்த நடந்து போகும்போது வுட்டில் நடந்து போனால் என்ன சவுண்ட் கேட்குமோ அதே மாதிரி கேட்குது. இது ஸ்பெஷலாக இதுக்காக பண்ணியிருக்காங்க. பார்க்க ஒரு நல்லா இருக்கு பார்க்க. இந்த பார்க் பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, சின்ன பசங்க விளையாடுறதுக்கும் ப்ளே ஏரியா வச்சுருக்காங்க பாருங்களேன். பார்க்கில் நிறைய பேர் வாக்கிங் போய்ருக்காங்க. அதே மாதிரி ஃபோட்டோ ஷூட்ஸும் நிறைய எடுத்துக்கிட்டாங்க. இப்போ பார்த்துங்களேன், ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கும் இந்த பார்க் ஒரு சூப்பரான பிளேஸாக இருக்குது. பார்க் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஏதோ சிட்டியை விட்டு வெளியில் போயிட்டு வில்லேஜ் சைடு போய் பார்த்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. நீங்களும் வந்து பாருங்கள், உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பார்க்கோட டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 5 மணிக்கு ஓப்பன் பண்ணி காலையில் 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க. திரும்ப ஈவினிங்கு 4 மணிக்கு ஓப்பன் பண்ணி நைட்டு 9 மணியோட க்ளோஸ். என்ட்ரி ஃபீஸ்னு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீ தான் ஃபுல்லாகவே. இங்கே பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், மழை நீர் உள்ளே போகிறதுக்காக சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது எந்த இடம்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ஃபுல்லாகவே இந்த பார்க்கோட பார்க்கிங் தான். எவ்வளோ பெரிய பார்க்கிங் பாருங்கள், பைக்கு கார் எல்லாத்துக்கும் பார்க்கிங் தான். இதுக்கு பார்க்கிங்க்கும் எந்த ஃபீஸுமே கிடையாது, ஃபுல்லாக ஃப்ரீ தான். கூகுள் மேப்பில் போரூர் வெட்லாண்ட் பார்க்குன்னு போட்டிங்கன்னா இந்த லொக்கேஷன் ரீச் ஆகலாம். மார்னிங் ஆர் ஈவினிங் எப்போ டைம் இருக்கோ அப்போ இந்த பார்க்கை விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.